மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை பல்லாயிரக்கணக்கான மக்கள் உற்சாகத்துடன் கண்டு களித்து வருகின்றனர். புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் 919 காளைகள் பங்கேற்றுள்ளன. அவற்றை அடக்க 717 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கி உள்ளனர். போட்டி தொடங்குவதற்கு முன்பு காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றன. இன்று காலை 8 மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கின. அவனியாபுரம் கோவில் காளை முதலில் வாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து வந்தது. அதனை ஒரு மாடுபிடி வீரர் முத்தமிட்டு வணங்கினார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழா இன்னும் சில நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே அமைதி போராட்டத்தின் நாயகர்களை அவனியாபுரம் கிராம மக்களின் சார்பிலே தலை வணங்கி வாழ்த்துகிறோம். ஜல்லிக்கட்டு போட்டிகளை வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியவுடன் வாடிவாசலில் இருந்து காளைகள் சீறி பாய்ந்தன. அவற்றை மஞ்சள் சீருடை அணிந்திருந்த மாடுபிடி வீரர்கள் பாய்ந்து சென்று அடக்கினர். இப்போட்டியை காண வந்துள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆரவாரம் செய்து மாடுபிடி வீரர்களை உற்சாகப்படுத்தினர். இங்கே அவனியாபுரத்தில் நம்முடைய மதுரை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில, மாவட்டத்தினுடைய போலீஸ் கமிஷனருடைய தலைமையில, கமிஷனர் ஆஃப் கார்பரேஷன் இவர்கள் 3 பேரும் காளைகளுக்கு உரிய பாதுகாப்பு, காளைபிடி வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பு, உரிய மருத்துவ வசதி, அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் முழுமையாக 100% இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடை பார்த்துதான் இதுவரை நடைபெற்ற காட்டிலும் அதிகமான காளைகள் எண்ணிக்கையிலே இங்கே அணிவகுத்து நிற்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். இதுவே தமிழக அரசு, புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மாவுடைய அரசுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியா. இன்றைக்கு நடைபெறுகிற இந்த வெற்றி ஒட்டுமொத்த தமிழினத்திற்கு கிடைத்த வெற்றி.